அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் நமது சேனலுக்கு வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா 90 நாட்களில் எப்படி பிஜிடிஆர்பிக்கு தயாராகணும் அப்படிங்கிறத தான் நாம் பார்க்க போகிறோம். ஏன் இந்த 90 டேஸ் அப்படின்னு பார்க்கும்போது வரும் மாதங்களில் தேர்வு ஆரம்பிக்கும். அதாவது +1 +2க்கு எக்ஸாம் நடக்கும். அந்த டைமில் நம்ம பிஜிடிஆர்பிக்கு சரியான முறையில் தயாராகலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களை அரசு வேலைக்கு, அதாவது அரசு முதுகலை ஆசிரியர் ஆவதற்கு மோட்டிவேட் பண்ணி உங்களை முதுகலை ஆசிரியர் ஆவதற்கு வழிவகுக்கும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோவுக்கு போகலாம். டிஆர்பி போர்டில் அடுத்து வர்ற எக்ஸாமுக்கான ப்ராசஸிங் எல்லாமே போயிட்டு இருக்குது. அதனால் இப்போவே படிக்க ஆரம்பிங்க. அடுத்த வருஷம், அதாவது 2026 எலெக்ஷன் வர்றதால அதுக்கு முன்னாடியே கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. அதோட வேக்கன்சியும் அதிகமாக இருக்கும். ஆக இப்போவே படிக்க ஆரம்பித்தா மட்டும்தான் உங்களால் எல்லா யூனிட்டையும் தரவாக படிக்க முடியும். அதுக்கான சரியான டைமை இந்த 3 மாதம் நம்ம எடுத்துக்கலாம். இந்த 3 மாதம் நீங்கள் சரியாக படித்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பிஜிடிஆர்பியில் பாஸ் பண்ணி அரசு ஆசிரியர் ஆக முடியும். 90 டேஸ், அதாவது இப்போது +1 +2க்கு பப்ளிக் எக்ஸாம் நடக்கிற சமயத்தில் நமக்கு எக்கச்சக்கமாக டைம் இருக்கும். அதை நாம் நம்மளுடைய பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு சரியாக பயன்படுத்தினால் நீங்கள் அரசு முதுகலை ஆசிரியர் ஆவது உறுதி. 90 டேஸ், அதாவது 3 மாதங்கள். இந்த 3 மாதங்களில் 12 வாரங்கள் வரும். அது நமக்கு தெரிஞ்சது தான். அதே மாதிரி நம்மளோட சப்ஜெக்டில் மொத்தமாக 10 யூனிட்ஸ் வரும். இப்போ நீங்கள் கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பாருங்கள். 12 வாரத்தில் நாம் நம்மளோட சப்ஜெக்டில் இருக்கிற 10 யூனிட்ஸையும் தரோவாக படிக்கலாம். அப்படி படிக்கிறது மட்டும் இல்லாமல் ரிவைஸும் பண்ணலாம். நான் ஏன் இந்த 3 மாதத்தை எடுக்கலான்னு சொல்கிறேன்னா, மோஸ்ட்லி நீங்கள் வேலைக்கு போயிட்டே பிஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்போது இந்த 3 மாதத்தில் உங்களுக்கு அதிகப்படியான வேலைகள், அதாவது ஸ்கூல் சார்ந்த வேலைகள் இருக்காது. உங்களுக்கு உங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான டைம் ரொம்ப அதிகமாக கிடைக்கும். இந்த 3 மாதம் உங்களோட அரசு முதுகலை ஆசிரியர் ஆவதற்கான முயற்சியின் பொன்னான மாதங்களாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் இதுக்கு முன்னாடி இருந்தே படிச்சுட்டு இருந்தாலும் சரி, சில பேர் இன்னும் பிஜிடிஆர்பிக்கு படிக்க ஆரம்பிச்சிருக்க மாட்டீங்க. அப்படி ஆரம்பிக்காமல் இருக்கிறவங்களும் சரி, இந்த 3 மாதங்களை சரியாக யூஸ் பண்ணிங்கன்னா என்னை போல் நீங்களும் எதிர்வரும் பிஜிடிஆர்பியில் அரசு முதுகலை ஆசிரியர் ஆகலாம். ஆனால் சில பேர் யோசிப்பீங்க, இந்த 3 மாதத்தில் தான் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன், அதுவும் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு பிளான் எல்லாம் பண்ணியிருப்பீங்க. அப்படி நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா அது ஒரு ஷார்ட் டைமுக்கான சந்தோஷமாக தான் இருக்கும். அதுவே நீங்கள் 3 மாதத்தையும் சரியாக பயன்படுத்தி தகுந்த முறையில் பிஜிடிஆர்பிக்கு ரெடி ஆனீங்கன்னா அதுக்கப்புறமா வர்ற வருடங்கள் எல்லாமே உங்களுக்கு சந்தோஷமான வருடங்களாக தான் இருக்கும். அதுக்கு இப்போவே நோட் பெண்ணை எடுத்து உங்களோட சப்ஜெக்டுக்கான ஒரு சரியான பிளானை போடுங்க. படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடியே படிக்க ஸ்டார்ட் பண்ணவங்க இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டு படிங்க. ஒரு சரியான பிளானும் அதுக்கான ஹார்ட் ஒர்க்கும் ரெண்டும் இணைந்தால் கண்டிப்பாக நாம் பிஜிடிஆர்பியில் செலக்ட் ஆகி நமக்கு அரசு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ கிடைக்கிற அதிகமான டைம் பீரியடில் உங்களால் எவ்வளோ மேக்ஸிமம் எஃபோர்ட் போட முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமம் எஃபோர்ட் போட்டு நீங்கள் படிங்க. கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். நாம் எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடி நடந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமில் நம்ம அட்டன் பண்ணியிருப்போம். அப்படி அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதோ கொஞ்சம் யூனிட்ஸை படிச்சிருப்போம். அதுவே எக்ஸாம் முடித்ததுக்கப்புறம் நமக்கு யோசிக்க தோணும், இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தா இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமே, நாமளும் பாஸ் பண்ணி செலக்ட் ஆகிருக்கலாமே அப்படின்னு தோணும் இல்லைங்களா? அப்போது
இதுக்கு முன்னாடி நடந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமில் மேக்ஸிமம் பல பேர் ஒரு 5லேருந்து 10 மார்க்குக்குள்ளார கம்மியாக இருக்கிறதால அவங்களோட பாஸ் மார்க்கும் சரி இல்லாட்டி போஸ்டிங்கும் சரி கிடைக்காம போயிருக்கும். ஸோ அப்போது கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நம்மளோட ப்ரிப்ரேஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத. ஸோ இப்போ இருக்கிற இந்த சம்மர் வெக்கேஷன் டைமில் அதிகமாக நமக்கு டைம் கிடைக்கும். ஸோ கிடைக்கிற டைமை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கும். ஒருவேளை நீங்கள் கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதி அது மூலமாக கிடைச்ச மார்க்கில் 1 or 2 வேரியேஷனில் உங்களுக்கு சிவியோ இல்லாட்டி செலெக்ஷனோ ஆகிறது கிடைக்காம போகுது அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிறத இப்போவே யோசிச்சுக்கோங்க, பின்னாடி ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ வருகின்ற மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் மற்றும் மே மாதம் இந்த 3 மாதங்கள் உங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பை தரும் மாதங்களாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த 3 மாதத்தில் நீங்கள் எவ்வளோ மேக்ஸிமம் முடியுமோ அவ்வளோ உங்கள் சப்ஜெக்டையும் சரி சைக்காலஜியும் சரி தரோவாக படிங்க. உங்களால் எளிதில் வெற்றி பெற முடியும். வெற்றியோ தோல்வியோ அது நம்மளோட ப்ரிப்பரேஷன் மூலமாக தான் நடக்கும். ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷன் ப்ளஸ் ஹார்ட் ஒர்க் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்கள் வெற்றி மற்றும் அரசு வேலை உங்கள் கையில் இருக்கும். ஸோ இந்த 3 மாதத்தையும் சரியாக யூஸ் பண்ணுங்கள். நீங்களும் பிஜிடிஆர்பியில் செலக்ட் ஆகி என்னை போல் ஒரு அரசு முதுகலை ஆசிரியராக வாழ்த்துக்கள்.